Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AL3452 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேப்பர், தென் CS3451 இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், CB3402 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி. இது 3 பேப்பர் 3 சப்ஜெக்ட் கோடுமே நமக்கு சேம் தான். ஓகேங்களா? ஒரே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்டை வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு வேற மாதிரியாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சிலபஸ் வந்து 3 பேருக்கும் 3 யூனிட்டுமே சேம் தான். தென் AL3452 CS3451க்கு 4-5 சேம். இங்கே மட்டும்தான் உங்களுக்கு CB3402ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வித் செக்யூரிட்டியோட கொடுத்துருக்கனால 4th and 5th யூனிட்ல செக்யூரிட்டி வரும். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸாகவே வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, லாஸ்ட் இயர் அப்லோட் பண்ண வீடியோஸுமே இருக்குது. நான் இப்போ ஃப்ரெஷ் வீடியோஸுமே திரும்ப அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதையே ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் 3 கோடுக்கும் சேர்த்து 3 யூனிட்மே போட்டுறேன். தென் 4-5 ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 2க்கும் போட்டுடலாம், செக்யூரிட்டிக்கு தனியாக போட்டுக்கலாம். ஸோ எங்களுக்கு எல்லாமே சேம் தானா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. எல்லாருக்குமே சேம் டாபிக், சேம் போர்ஷன், சேம் சிலபஸ் தான். ஓகேவா? ஸோ அது வரையும் நீங்கள் பயப்பட வேணாம், நீங்கள் கொடுக்குறதையே படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த 3 யூனிட்டுக்கும் சேர்த்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓவர்வியூ, நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இதுவுமே ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் தான், நமக்கு ஷார்ட் கொஸ்டினில் கேட்குறது தான். ஓகேவா? ஸோ முதல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஷார்ட் ஃபார்ம்னா OS அப்படின்னு சொல்லுவோம். OS அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. ஸோ OS அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு தெரியணும்ல. ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, ஒரு கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேர், அதாவது ஹார்ட்வேர்ன்றப்ப நமக்கு என்ன வரும்? CPU, மவுஸ், கீபோர்டு, இது எல்லாமே ஹார்ட்வேர். தென் கம்ப்யூட்டரை ஒரு யூஸ் பண்ண போற ஹியூமன், நம்ம யூசர் இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த விஷயம் தான். ஓகேவா? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா OS அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு மாடர்ன் கம்ப்யூட்டர்ல ஒன்னு இல்லைன்னா மோர் தென் ஒரு ப்ராசஸர் வந்து இருக்கும். தென் மெயின் மெமரி டிஸ்க் இருக்கும், இன்புட் அவுட்புட் டிவைசஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி எல்லா காம்போனன்ட்ஸையும் நம்ம அதாவது ஆக்சஸ் பண்றதுக்காக, ஓகே, வேரியஸ் மானிட்டர், மவுஸ், கீபோர்டு, அது இதுன்னு ஹார்ட் டிஸ்க் இருக்கு, நம்மள்கிட்ட CPU இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையும் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஹார்ட்வேர் மாதிரியே ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. ஓகேவா? ஹார்ட்வேர்ன்றது நம்ம டச்சபிளா இருக்க டிவைஸ், சாஃப்ட்வேர்ன்றது நம்ம அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ற டிவைஸ், அதை டச் பண்ண முடியாது. அதுதான், அதுக்கு பேரு தான் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றத ஷார்ட்டா சொல்லணும்னா ஆக்ட் as an intermediary between கம்ப்யூட்டர் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற கம்ப்யூட்டருக்கும் ஹார்ட்வேருக்கும் இடையில அதை ஆக்சஸ் பண்றதுக்கான விஷயங்களை சொல்லி கொடுக்கிறது தான் இந்த OS உடைய வேலை. ஓகே, மெயினா OSக்கு என்னெல்லாம் கோல்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிக்யூட் ப்ரோக்ராம் மேக் சால்விங் a யூசர் ப்ராப்ளம் ஈஸியா. அதாவது ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, யூசர் வந்து கம்ப்யூட்டர் கிட்ட ஒரு விஷயத்தை செய் இப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அதை ஈஸியா சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த OS ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? தென் மேக் கன்வீனியன்ட் யூஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் யூஸ் த ஹார்ட்வேர் இன் எஃபிஷியன்ட் மேனர். நம்மளுடைய கம்ப்யூட்டரை ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கும், அதை நமக்கு வேணுன்ற விதத்துலலாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும், ஹார்ட்வேரை யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் மெயினா வந்து இந்த OS தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் OS நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, தென் கம்ப்யூட்டர் சிஸ்டமோட ஓவர்வியூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மெயின் காம்போனன்ட்ல தான் நம்மளுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கு. என்னென்னு கேட்டீங்கன்னா ஹார்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், யூசர். ஓகேவா? ஹார்ட்வேர் அப்படின்னா என்ன? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டச்சபிள் டிவைஸ் எல்லாமே ஹார்ட்வேர் தான். நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸா இருக்கும். தட் மீன்ஸ் CPU, இன்புட் அவுட்புட் டிவைஸ் எல்லாமே ஹார்ட்வேர் தான். இன்புட் டிவைஸ்லாம் என்னது? நம்ம டைப் பண்ற கீபோர்டு, ஒரு இன்புட்டை நீங்க கொடுக்குறீங்க. ஓகேவா? மவுஸ், இதெல்லாம் வந்து இன்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ் அப்படின்னா என்ன? நம்ம டைப் பண்றத மானிட்டர்ல பாக்குறோம். ஸோ மானிட்டர், அந்த பிரிண்டர், இதெல்லாம் நமக்கு அவுட்புட் டிவைஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாம் சேர்ந்தது ஹார்ட்வேர். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், செகண்ட் ஒன் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுன்னு சொல்லிருக்கோம்? இன்டர்மீடியேட் ஆக்ட் பிட்வீன் கம்ப்யூட்டர் யூசருக்கும் நம்மளுடைய ஹார்ட்வேருக்கும் இடையில உள்ள இன்டர்மீடியேட் தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமே. ஸோ கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட் த கம்ப்யூட்டிங் ரிசோர்சஸ் அமாங் அப்ளிகேஷன்ஸ். நம்ம கிட்ட இருக்க ஹார்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மெயினா யூஸ்ஃபுல்லா இருக்கு. தென் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்ன்றது என்னது? ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு வேணுன்ற ப்ரோக்ராம் எழுதி ஒரு யூசர் கிட்ட வாங்குறது. இப்போ ஒரு வாட்ஸ்அப் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் எப்படி அந்த அப்ளிகேஷன்
அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி யூசர்கிட்ட கொடுக்குறாங்க, ப்ரோக்ராமிங் ரைட் பண்ணுறாங்க யூசிங் ஓஎஸ். நம்ம டிஃப்ரெண்ட் ஓஎஸ்ல நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஆண்ட்ராய்டு ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம், மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு ஃபோன்லேயும் விதவிதமான ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம், சிஸ்டமில் அத்தனை லினக்ஸ் யூனிக்ஸ்னு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். இது அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். இதில் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கம்பைலர், வேர்ட் ப்ராசஸர், வெப் ப்ரௌசர் எல்லாமே வரும். தென் ஃபைனலாக இதெல்லாம் சேர்ந்து யூசர் கிட்ட கொடுப்பாங்க. ஓகேவா, அதான் பீப்புள், மிஷின், அதர் கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாமே யூசர். இது எல்லாத்தையும் யூசர் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த 4 மெயின் காம்போனன்ட்ஸ் இன்வால்வ் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஓவர்வியூ. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வியூ ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஒரு காமிச்சிருக்கோம். ஒரு ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இருக்கும். இதை எதை வச்சு யூஸ் பண்ண முடியும்? அந்த ஹார்ட்வேரை வெறும் ஹார்ட்வேர் இருந்துச்சுன்னா, ஒரு பொருளா ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, அதை யூஸ் பண்றதுக்கு ஒரு விஷயம் வேணும். இப்போ ஒரு உடம்பு இருக்கு, நம்மளுடைய ஹியூமன் பாடி இருக்குன்னா அது சும்மா இயங்காது. நமக்குன்னு ஒரு ஹார்ட் பீட் இருக்கு, அந்த உயிர் இருந்தா மட்டும்தான் அந்த உடம்புக்கு மதிப்பு இயங்கும். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இயங்கணும்னா அதுக்கு தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது அதை செயல்பட வைக்கிற, அதை ஒர்க் பண்ண வைக்கிற அந்த மிஷினுக்கு பேர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் ஆகுது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள மெனி அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நமக்கு பார்த்தோம்னா கம்பைலர், அசம்பிளர், டெக்ஸ்ட் எடிட்டர், டேட்டாபேஸ் சிஸ்டம்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். இதெல்லாம் சேர்ந்து ஃபைனலாக யார்கிட்ட இருக்கும்? யூசர் கிட்ட இருக்கும். இதுதான் இந்த 4 மெயின் காம்போனன்ட்ஸா நம்ம சொல்றது கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல. ஓகேவா, தென் என்னெல்லாம் பேசிக் எலமெண்ட்ஸ் இருக்கு நம்ம கம்ப்யூட்டர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ராசஸர். ப்ராசஸர் எதுக்கு யூஸ் ஆகும்? டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கும் நம்ம கொடுக்குற ஆப்ரேஷன்ஸை கம்ப்யூட்டரை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கும் தான் ப்ராசஸர் மெயினா இருக்கு. ஓகேவா, ஸோ இட் பெர்ஃபார்ம்ஸ் டேட்டா ப்ராசஸிங் அண்ட் பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன். தென் when a system consists of only one processor it is called CPU. அப்ப மெயின் ப்ராசஸரை நம்ம சிபியூல சிஸ்டம்க்கு யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா சிபியூ தான். ஓகேவா, தென் மெயின் மெமரி. மெயின் மெமரி, செகண்டரி மெமரிலாம் பார்ப்போம்ல. மெயின் மெமரி அப்படின்றது எது? மெமரி அப்படின்னாலே என்ன? ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நீங்க வைக்கிற இடம் தான் மெமரி. ஸோ ஃபார் ஸ்டோரிங் த டேட்டா அண்ட் ப்ரோக்ராம்ஸ் நம்ம யூஸ் பண்றது தான் இந்த மெயின் மெமரி. இது வாலட்டைலா இருக்கும். ஓகேவா, ஸோ வாலட்டைல் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒரு மெமரி போச்சு அப்படின்னா, கரண்ட் போச்சுன்னா அதில் இருக்க டேட்டாஸ்லாம் போயிடும். ஓகேவா, நம்ம அதை என்ன பண்ணணும்? எடுத்து ஸ்டோர் பண்ணி வேற இதில் வைக்கணும். ஸோ இதை வந்து நம்ம பிரைம் ஆர் ரியல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, தென் ஐஓ மாடியூல். ஐஓ மாடியூல் அப்படின்னா இன்புட் அவுட்புட் மாடியூல்னு அர்த்தம். இன்புட் அவுட்புட் மாடியூல் என்ன பண்ணும்? ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஐஓ மாடியூல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா, தென் மெயின் மெமரிக்கு, அதாவது ஒரு ஐஓ பிட்வீன் டேட்டாவை ஐஓ மாடியூல்ல இருந்து மெயின் மெமரிக்கு மாத்தினாலும், மெயின் மெமரியில இருந்து ஐஓ மாடியூலுக்கு மாத்தினாலும் நமக்கு வந்து மெயினா தேவைப்படுறது இந்த விஷயம். ஓகே, இன்புட் அவுட்புட் மாடியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபோர்த் திங் பாத்தீங்கன்னா சிஸ்டம் பஸ். சிஸ்டம் பஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபார் கம்யூனிகேஷன். பஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? நார்மலா டிராவல் பண்றதுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சிஸ்டம் பஸ் அப்படின்றது ப்ராசஸருக்கு மெமரிக்கு ஐஓ டிவைசஸ்க்கு இடையில நான் கம்யூனிகேஷனை பில்ட் பண்றதுக்காக நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த டிவைஸ் தான் இந்த சிஸ்டம் பஸ் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இதுதான் பேசிக்கா கம்ப்யூட்டர்ல இருக்க நம்ம ஓஎஸ்ல இருக்க எலமெண்ட்ஸ். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா வியூ ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டமை எப்படி வியூ பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 விஷயத்தில் வியூ பண்ணலாம். ஓகேவா, யூசர் வியூ ஒன்று, சிஸ்டம் வியூ ஒன்று. யூசர் வியூனா நம்ம யூசர் இருக்கும் பார்த்தீங்களா, ஹியூமன், நம்ம ஆக்ட் பண்ணுற ஒருத்தவங்க, அவங்க வந்து அவங்க சைட்லேருந்து பார்க்குறப்ப எப்படி இருக்கும், சிஸ்டம் சைட்லேருந்து பார்க்குறப்ப எப்படி இருக்கும். ஓகேவா, முதல்ல யூசர் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வேரிஸ் அக்கார்டிங் டு த இன்டர்ஃபேஸ் பீங் யூஸ்ட். நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூசர் அப்படின்றவங்க லேப்டாப் முன்னாடியோ பிசி முன்னாடியோ உட்காந்து மானிட்டர், கீபோர்டு, மவுஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறவங்க தான் வந்து யார் அப்படின்னா யூசர். ஓகேவா, சோ the main goal என்ன யூசர் வியூல அப்படின்னா அவங்களுக்கு வேணும்ன்ற ஒர்க்கை என்ன பண்ணணும்? கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணணும். சோ maximize the work that the user is performing. அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். மேக்ஸிமைஸ் த ஒர்க் தட் யூசர் இஸ் பர்ஃபார்மிங். ஹியர் த ஓஎஸ் டிசைன்டு ஃபார் ஈஸ் ஆஃப் யூஸ் வித் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஓகேவா, ஸோ அந்த இடத்துல யூசர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஓஎஸ் மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஒர்க்கை ஈஸியாக்கிறதுக்கும் ஹைலி செக்யூராக நமக்கு வேணுன்ற விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணி எடுக்கிறதுக்கும். ஓகேவா, தென் டஸ் நாட் கன்சிடர் த ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் ஆஃப் வேரியஸ் பிட்வீன் ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ். ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் இடையில ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் பண்ணுறதுக்காக வேணுன்ற ரிசோர்ஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு இந்த யூசர் வியூ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. எடுத்துக்க முடியாது எடுத்ததும். ஓகேவா, சிஸ்டம் வியூ சைடு பாத்தீங்கன்னா ஃப்ரம் கம்ப்யூட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ, கம்ப்யூட்டர் சைடுல இருந்து ஒரு யூசரை எப்படி பார்க்க முடியும்? ஓகேவா, ஃப்ரம் கம்ப்யூட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ OS இஸ் த ப்ரோக்ராம் இன்டிமேட்லி இன்வால்வ் வித் த ஹார்ட்வேர். ஸோ OS தான் மெயினா ஹார்ட்வேரோட ஆக்ட் பண்ணி நம்ம சிஸ்டமை ஒர்க் பண்ண வைக்கிது. ஓகேவா, யூசர் சைடு இருந்து பாக்குறப்ப ஹார்ட்வேர் சாஃப்ட்வேருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணாது. பட் சிஸ்டம் சைடு இருந்து பாக்குறப்ப மெயினா யார் தேவைப்படுறாங்க அப்படின்னா OS தான் ஹார்ட்வேரை யூஸ் பண்றதுக்கு தேவைப்படுறாங்க. ஓகேவா, ஸோ
in this content OS is viewed as a resource allocator. So நம்ம என்ன பண்ணோம், previous stepலயே சொன்னேன், நம்ம resource utilization என்ன பண்ணாது அப்படின்னா user view பண்ணாது ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் இடையில. பட் சிஸ்டம் வியூல பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் அலோகேட்டரே யாரு அப்படின்னா மெயினா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஓகேவா? ஸோ சிஸ்டம் வியூவை பொறுத்தளவு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணும். யார் யாருக்கு என்ன வேலை, எந்த நேரத்தில் எந்த வேலையை பண்ணணும், எப்படி பண்ணணும், இது எல்லாத்தையுமே கொடுக்க போறது யாரு அப்படின்னா இந்த OS தான். எங்க அப்படின்னா சிஸ்டம் வியூல. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஹாஸ் மெனி ரிசோர்சஸ் யூஸ், நிறைய ரிசோர்ஸ் யூஸ் பண்ணும் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். எக்ஸாம்பிள் CPU டைம், மெமரி ஸ்பேஸ், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், IO டிவைஸ் நிறைய. ஓகேவா? ஸோ the ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மெயினா மேனேஜரா ரிசோர்ஸ் அலோகேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. the OS must decide how to allocate the specific program and user that it can operate the computer system efficiently and fairly. ஸோ நம்ம ஒரு OS தான் டிசைட் பண்ணணும் எந்த ப்ரோக்ராமை யாருக்கு எப்படி அலோகேட் பண்ணணும், எந்த ஒர்க்கை யார்கிட்ட கொடுத்தா ஈஸியா எஃபிஷியன்ட்டா பண்ணி தருவாங்க. ஓகேவா? ஸோ ஒட்டுமொத்த ப்ரோக்ராமையும் கண்ட்ரோல் பண்றது யாருன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஓகே, the main objective of OS அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்வீனியன்ஸ், நமக்கு ஏத்த விதத்துல பண்றதுக்கு, எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றதுக்கு, வேணும்ன்றதெல்லாம் எபிலிட்டி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு. ஓகே, தென் அதர் 3 இன்டர்ஃபேஸ் என்னலான்னு பாத்தீங்கன்னா OS as an user ஆர் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸா இருக்கும். யூசர் இன்டர்ஃபேஸாவும் இருக்கும், கம்ப்யூட்டர் சைடு இன்டர்ஃபேஸாவும் இருக்கும். அதனால தான் 2 வியூ சொன்னோம், யூசர் வியூ ஒன்னு, சிஸ்டம் வியூ ஒன்னு. ஓகேவா? தென் ரிசோர்ஸ் மேனேஜரா யூஸ் ஆகுது. தென் ஈஸ் ஆஃப் எவாலுவேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஈஸியா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா OSல மெயினா யூஸ் பண்ற சர்வீசஸ் என்னெல்லாம் சர்வீசஸ் நடக்கும்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் இருக்கும், ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் இருக்கும், IO டிவைசஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும், ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், சிஸ்டம் ஆக்சஸ் பண்ண முடியும், எரர் இருந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணி அதை சால்வ் பண்ண முடியும், அக்கௌண்டிங் பண்ண முடியும். இது எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், OSல சர்வீசஸ்ல நிறைய யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓவர்வியூ அண்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஓவர்வியூ. 2 கேட்டாங்கனாலுமே இதான் ஆன்சர். கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஓவர்வியூனாலும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓவர்வியூனாலும் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே எழுதிடலாம். ஓகேவா? ஸோ மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் அப்லோட் பண்ண வீடியோஸுமே நீங்க கன்சிடர் பண்ணி படிக்கலாம். எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நான் அதே தான் திரும்ப போட போறோம். ஓகேவா? ஸோ நோ ப்ராப்ளம், நீங்க அதையுமே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி படிங்க. நம்ம இப்போ திரும்ப சம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.